ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா சாஃப்டான ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 5-6 முந்திரி மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதே நெய்லேயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா தால், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா முந்திரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் ரவா சேர்த்துறேன். அந்த ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக மணமாக இருக்கும் அந்த இட்லியேவும். அந்த ரவைலாம் ஆறுற ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஒரு நல்ல பவுல்ல மாத்திக்கோங்க அது எல்லாத்தையும். 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தணும். இப்ப நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதனால 2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்த போறேன். 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தி, கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தி, நல்லா கலந்து அதுக்கோட ரெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 30 நிமிஷம் நம்ம அதுக்கு குடுக்கலாம். இந்த மாரி கட்டியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி, நம்ம இட்லி பதத்துக்கு நம்ம அத வந்து மாத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் டைம் அதுக்கு குடுத்துட்டு, நம்ம இட்லி பாத்திரத்தில தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த மாரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லா போட்டுக்கலாம். இது சாஃப்ட்டா இட்லி வர்றதுக்கு ஈனோ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. செம்ம சாஃப்ட்டா இருக்கும் இட்லி. கூடவே கொத்தமல்லியும் சேர்த்திட்டு, ஃபைனலா நம்ம ஊத்துறப்ப நம்ம ஈனோவும், இந்த கொத்தமல்லியும் சேர்த்திட்டு நம்ம வந்து ஃபைனலா நம்ம கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிரவி நம்ம அந்த இட்லி தட்டில போட்டுட்டு, நம்ம வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா 7 to 8 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம இந்த மாரி தான் இட்லி வந்து நம்ம சாஃப்ட்டான இட்லி நம்ம வந்து இந்த மாரி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு சாஃப்ட்டான ரவா இட்லி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். இஞ்சியெல்லாம் போட்டங்காட்டி. அதுக்கப்புறமா கூடவே ஒரு தக்காளி சட்னியும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்ட்டான ஒரு இட்லி கிடச்சிருக்கு. இந்த ரெசிபிய கண்டிப்பா நீங்களும் மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ யம்மியா இருந்தது. இந்த ரெசிபி புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.